அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 159வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி நீதிமொழிகள் அதிகாரம் 13 முதல் 16 வரை. நீதிமொழிகள் அதிகாரம் 13. ஞானமுள்ள மகன் தந்தையின் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வான். இருமாப்புள்ளவனோ கண்டிக்கப்படுதலை பொருட்படுத்த மாட்டான். நல்லோர் தம் சொற்களின் பலனான நல்லுணவை உண்கிறார். வஞ்சக செயல்களே வஞ்சகர் உண்ணும் உணவு. நாவை காப்பவர் தம் உயிரையே காத்து கொள்கிறார். நாவை காவாதவன் கெட்டழிவான். சோம்பேறிகள் உண்ண விரும்புகிறார்கள், உணவோ இல்லை. ஊக்கமுள்ளவரோ உண்டு கொள்கிறார். நல்லார் பொய்யுரையை வெறுப்பர். பொல்லாரோ வெட்கக்கேடாகவும் இழிவாகவும் நடந்து கொள்வர். நேர்மையாக நடப்போரை நீதி பாதுகாக்கும். பொல்லாரை அவர்களின் பாவம் கீழே வீழ்த்தும். ஒன்றுமில்லாதிருந்தும் செல்வர் போல நடிப்போரும் உண்டு. மிகுந்த செல்வம் இருந்தும் ஏழைகள் போல நடிப்போரும் உண்டு. அச்சுறுத்தப்படும் போது செல்வர் தம் பொருளை தந்து தம் உயிரை மீட்டுக் கொள்வர். ஏழையோ அச்சுறுத்துதலுக்கு அஞ்சான். சான்றோரின் ஒளி சுடர் வீசி பெருகும். பொல்லாரின் விளக்கோ அணைக்கப்படும். மூடன் தன் இருமாப்பினாலே சண்டை மூட்டுவான். பிறருடைய அறிவுரைகளை ஏற்போரிடம் ஞானம் காணப்படும். விரைவில் வரும் செல்வம் விரைவில் கரையும். சிறிது சிறிதாய் சேர்ப்பவனின் செல்வமே பெருகும். நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மனசோர்வை உண்டாக்கும். விரும்பியது கிடைப்பது சாகாவரத்தை பெறுவது போலாகும். அறிவுரையை புறக்கணிக்கிறவர் அழிவுறுவார். போதிக்கிறவரின் சொல்லை மதிக்கிறவர் பயனடைவார். ஞானமுள்ளவரது அறிவுரை வாழ்வழிக்கும் ஊற்றாகும். அது ஒருவரை சாவை விளைவிக்கும் கண்ணிகளிலிருந்து தப்புவிக்கும். நல்லறிவு மக்களின் நல்லெண்ணத்தை வருவிக்கும். நம்பிக்கை துரோகமோ கேடு அடைய செய்யும். கூர்மதி வாய்ந்த எவரும் நல்லறிவோடு நடந்து கொள்வார். மூடர் தன் மடமையை விளம்பரப்படுத்துவார். தீய தூதர் தொல்லையில் ஆழ்த்துவார். நல்ல தூதரோ அமைதி நிலவ செய்வார். நல்லுரையை புறக்கணிப்பவர் வறுமையும் இகழ்ச்சியும் அடைவார். கண்டிப்புரையை ஏற்பவரோ புகழ் அடைவார். நினைத்தது கிடைப்பின் மனதிற்கு இன்பம். மூடர் தம் தீமையை வெறுக்காதிருப்பதும் இதனாலேயே. ஞானமுள்ளவர்களோடு உறவாடுகிறவர் ஞானமுள்ளவர் ஆவர். மூடரோடு நட்பு கொள்கிறவர் துன்புறுவார். பாவிகளை தீங்கு பின்தொடரும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு நற்பேறு கிட்டும். நல்லவரது சொத்து அவருடைய மரபினரை சேரும். பாவி சேர்த்த செல்வமோ கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை வந்தடையும். தரிசு நிலம் ஏழைக்கு ஓரளவு உணவு தரும். ஆனால் நியாயம் கிடைக்காத இடத்தில் அதுவும் பறிபோகும். பிரம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர். மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார். கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு வயிறார உணவு கிடைக்கும். பொல்லாரின் வயிறோ பசியால் வாடும். நீதிமொழிகள் அதிகாரம் 14. ஞானமுள்ள பெண்கள் தம் இல்லத்தை கட்டி எழுப்புகின்றனர். அறிவற்றவரோ தம் கைகளை கொண்டே அதை அழித்து விடுகின்றனர். நேர்மையாக நடப்பவர் ஆண்டவரிடம் அச்சம் கொள்வார். நெறிதவறி நடப்பவன் அவரை பழிப்பான். மூடனது இருமாப்பு அவனை மிகுதியாக பேச செய்யும். ஞானமுள்ளவருடைய சொற்களோ அவரை பாதுகாக்கும். உழவு மாடுகள் இல்லையேல் விளைச்சலும் இல்லை. வலிமை வாய்ந்த காளைகள் மிகுந்த விளைச்சலை உண்டாக்கும். வாக்கு பிறழாத சாட்சி பொய்யுரையான். பொய் சாட்சியோ மூச்சுக்கு மூச்சு பொய் பேசுவான். ஒழுங்கீனன் ஞானத்தை பெற முயலுவான், ஆனால் அதை அடையான். விவேகமுள்ளவரோ அறிவை எளிதில் பெறுவார். மூடனை விட்டு விலகி செல். அறிவுடைய பேச்சு அவனிடம் ஏது. விவேகமுள்ளவரது ஞானம் அவரை நேர்வழியில் நடத்தும். மதிகேடர் மடமை அவனை ஏமாற செய்யும். பாவக்கழுவாய் தேடுவதை மூடர் ஏளனம் செய்வர். மூடரின் இல்லத்தில் குற்றப்பழி தங்கும். நேர்மையாளரின் இல்லத்தில் மகிழ்ச்சி தவழும். ஒருவரது இன்பமோ துன்பமோ அது அவருடையதே. வேறெவரும் அதை துய்க்க இயலாது. பொல்லாரின் குடி வேரோடழியும். நேர்மையாளரின் குடும்பம் தலை தோங்கும். ஒரு பாதை ஒருவருக்கு நல்வழி போல தோன்றலாம். முடிவிலோ அது சாவுக்கு நடத்தும் பாதையாகிவிடும். நகைப்பிலும் துயரமுண்டு, மகிழ்ச்சியை அடுத்து வருத்தமும் உண்டு. உண்மையற்றவர் தம் நடத்தையின் விளைவை துய்ப்பார். நல்லவர் தம் செயல்களின் பயனை அடைவார். பேதை தன் காதில் விழும் எதையும் நம்புவார். விவேகமுள்ளவரோ நேர்வழி கண்டு அவ்வழி செல்வார். ஞானமுள்ளவர் விழிப்படைவர். தீமையை விட்டு விலகுவர். மதிகேடரோ மட துணிச்சல் உள்ளவர். எதிலும் பாய்வார். எளிதில் சினங்கொள்பவர் மதிகேடானதை செய்வார். விவேகமுள்ளவரோ பொறுமையோடிருப்பார்.
பேதையர் அறியாமையுடையோர் விவேகமுள்ளவர்கள் சூடும் மணிமுடி அறிவாகும். தீயவர் நல்லார் முன் பணிவர், பொல்லார் சான்றோரின் வாயிற்படியில் காத்து நிற்பர். ஒரு ஏழையை அடுத்திருப்போர் அவரை அருவருப்பானவர் என கருதுவர். செல்வருக்கோ நண்பர் பலர் இருப்பர். அடுத்திருப்பாரை இகழ்தல் பாவமாகும். ஏழைக்கு இறங்குகிறவர் இன்பம் துய்ப்பார். தீய சூழ்ச்சி செய்பவர் தவறிழைப்பார் அன்றோ. நலம் தரும் திட்டம் வகுப்போர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியவர். கடும் உழைப்பு எப்போதும் பயன்தரும். வெறும் பேச்சினால் வருவது வறுமையே. ஞானிகளுக்கு அவர்களது விவேகமே மணிமுடி. மதிகேடருக்கு அவர்களது மடமைதான் பூமாலை. உண்மை சான்று உயிரை காப்பாற்றும், பொய் சான்று ஏமாற்றத்தையே தரும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவருக்கு திட நம்பிக்கை அளிக்கும். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாயிருப்பார். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வழிக்கும் ஊற்றாகும். சாவி விளைவிக்கும் கன்னிகளுக்கு அது மனிதரை தப்புவிக்கும். மக்கள் தொகை உயர மன்னரின் மாண்பும் உயரும். குடிமக்கள் குறைய கோமகனும் வீழ்வான். பொறுமையுள்ளவர் மெய்யறிவாளர். எளிதில் சினங்கொள்பவர் தம் மடமையை வெளிப்படுத்துவார். மன அமைதி உடல் நலம் தரும். சினவெறியோ எலும்புருக்கியாகும். ஏழையை ஒடுக்குகிறவர் அவரை உண்டாக்கினவரை இகழ்கிறார். வறியவருக்கு இறங்குகிறவர் அவரை போற்றுகிறார். பொல்லார் தம் தீவினையால் வீழ்ச்சியுறுவர். கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர் சாகும்போதும் தம் நேர்மையை புகலிடமாக கொள்வார். விவேகமுள்ளவர் மனத்தில் ஞானம் குடிகொள்ளும். மதிகேடரிடம் அதற்கு இடமே இல்லை. நேர்மையுள்ள நாடு மேன்மை அடையும். பாவம் நிறைந்த எந்த நாடும் இழிவடையும். கூர்மதியுள்ள பணியாளனுக்கு அரசர் ஆதரவு காட்டுவார். தமக்கு இழிவு வருவிப்பவன் மீது சீற்றங்கொள்வார். நீதிமொழிகள் அதிகாரம் 15. கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தையும் ஆற்றிவிடும். கடுஞ்சொல்லோ சினத்தை எழுப்பும். ஞானமுள்ளவர்களின் நா அறிவை வழங்கும். மதிகேடரின் வாயோ மடமையை வெளியிடும். ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும். நல்லாரையும் பார்க்கும் பொல்லாரையும் பார்க்கும். சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வெளிக்கும் மரம் போன்றது. வஞ்சக பேச்சாலோ மனமுடைந்து போகும். தன் தந்தையின் நல்லுரையை புறக்கணிப்பவர் மூடர். கண்டிப்புரையை ஏற்பவர் விவேகமுள்ளவர். நல்லாரின் வீட்டில் நிறை செல்வம் நிலைத்திருக்கும். பொல்லாரின் வருவாயால் விளைவது தொல்லையே. ஞானிகளின் பேச்சு அறிவை வளர்க்கும் தன்மையது. மதிகேடரின் உள்ளம் அத்தகையதல்ல. பொல்லார் செலுத்தும் பலி ஆண்டவருக்கு அருவருப்பை தரும். நேர்மையானவர்களின் மன்றாட்டு அவருக்கு உகந்ததாயிருக்கும். பொல்லாரின் செயல்கள் ஆண்டவருக்கு அருவருப்பு. நீதியை பின்பற்றுவோரிடம் அவர் அன்பு கொள்கிறார். நெறிதவறி செல்பவருக்கு தண்டனை கடுமையாயிருக்கும். கண்டிப்பை வெறுப்பவர் மரணம் அடைவார். பாதாளமும் படுகுழியுமே ஆண்டவர் பார்வையில் இருக்க மனிதரின் உள்ளம் அவர் பார்வைக்கு மறைவாயிருக்குமா? ஏளனம் செய்வோர் தம்மை கடிந்து கொள்பவரை விரும்பார். ஞானமுள்ளவரிடம் செல்லவும் மாட்டார். மகிழ்ச்சியால் முகம் அலரும். மனத்துயரால் உள்ளம் உடையும். விவேகமுள்ளவர் மனம் அறிவை நாடும். மதிகேடர் வாய்க்கு மடமையே உணவு. ஒடுக்கப்பட்டோருக்கு ஒவ்வொரு நாளும் தொல்லை நாளே. மனமகிழ்ச்சி உள்ளவருக்கோ எல்லா நாள்களும் விருந்து நாள்களே. பெருஞ்செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமும் இருப்பதே மேல். பகை நெஞ்சம் கொண்டோர் படைக்கும் நல்ல இறைச்சி உணவை விட அன்புள்ளமுடையவர் அளிக்கும் மரக்கறி உணவே மேல். எளிதில் சினங்கொள்பவர் சண்டையை மூட்டுவார். பொறுமை உடையவர் சண்டையை தீர்த்து வைப்பார். சோம்பேறிக்கு எவ்வழியும் முள் நிறைந்த வழியே. சுறுசுறுப்பானவர்கள் செல்லும் பாதையோ நெடுஞ்சாலையாகும். ஞானமுள்ள மகன் தன் தந்தையை மகிழ்விப்பான். அறிவற்ற மகனோ தன் தாயை இகழ்வான். மூடன் தன் மடமையை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றான். மெய்யறிவுள்ளவன் நேர்மையானதை செய்வான். எண்ணி பாராமல் செய்யும் செயல் தோல்வியடையும். பலர் திட்டமிட்டு செய்யும் செயல் வெற்றியடையும். தக்க மறுமொழி அளிப்பவன் மிக்க மகிழ்ச்சி அடைவான். காலமும் வேலையும் அறிந்து சொல்லும் சொல்லால் வரும் மகிழ்ச்சி இன்னும் பெரிது. விவேகமுள்ளவன் செல்லும் பாதை பாதாளத்திற்கு செல்லும் பாதை அல்ல, அது வாழ்விற்கு செல்லும் பாதையாகும். இருமாப்புள்ளவர் வீட்டை ஆண்டவர் இடித்து தள்ளுவார். கைம்பெண்ணினது நிலத்தின் எல்லைகளை பாதுகாப்பார். தீயோரின் எண்ணங்களை ஆண்டவர் அருவருக்கிறார். மாசற்றோரின் சொற்களே உவப்பளிப்பவை. வன்முறையில் செல்வம் சேர்ப்பவர் தம் குடும்பத்திற்கு தொல்லை வருவிப்பார். கைக்கூலி வாங்க மறுப்பவர் நீடித்து வாழ்வார்.
சான்றோர் எண்ணி பார்த்து மறுமொழி கூறுவர். பொல்லாரின் வாய் தீய சொற்களை பொழியும். ஆண்டவர் பொல்லாருக்கு நெடுந்தொலையில் இருக்கிறார். தமக்கு அஞ்சு நடப்போரின் மன்றாட்டுக்கு செவிசாய்க்கிறார். இன்முகம் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். நல்ல செய்தி உடம்புக்கு உரமளிக்கும். நலம் தரும் அறிவுரையை கவனமாக கேட்பவர் ஞானிகளோடு உறவு கொண்டிருப்பதை விரும்புவார். கண்டிக்கப்படுவதை புறக்கணிக்கிறவர் தமக்கே கேடு வருவித்துக் கொள்கிறார். அறிவுரையை கவனமாக கேட்பவர் உணர்வை அடைவார். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதல் ஞானத்தை தரும் பயிற்சி. மேன்மை அடைய தாழ்மையே வழி. நீதிமொழிகள் அதிகாரம் 16. எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், ஆனால் எதற்கு முடிவு கூறுபவர் ஆண்டவர். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் கலங்கமற்றதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றிற்கும் குறிக்கப்பட்ட ஒரு முடிவு உண்டு. பொல்லாத மனிதரை அழிவு நாளுக்கென்று குறித்து வைத்திருக்கிறார். இருமாப்புள்ளவர் யாராயிருந்தாலும் அவரை ஆண்டவர் அருவருக்கிறார். அவர் தண்டனைக்கு தப்பவே மாட்டார், இது உறுதி. அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமை நின்று விலக செய்யும். ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாயிருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார். தீய வழியில் சம்பாதிக்கும் பெரும் பொருளை விட நேர்மையோடு ஈட்டும் சிறு தொகையே மேல். மனிதர் தம் வழியை வகுத்தமைக்கின்றார், ஆனால் அதில் அவரை வழிநடத்துபவரோ ஆண்டவர். அரசன் வாயினின்று பிறக்கும் வாக்கு பொய்க்காது. தீர்ப்பு வழங்கும்போது அவன் தவறு செய்ய மாட்டான். நிறைகோலும் துலாக்கோலும் ஆண்டவருக்கே உரியன. பையிலுள்ள எடைக்கற்கள் எல்லாம் அவரால் உண்டானவை. தீச்செயலை அரசர்கள் அருவருப்பார்கள், ஏனெனில் நீதியே அரியணையின் உறுதியான அடிப்படையாகும். நேர்மையான பேச்சே அரசர் வரவேற்பார். நேரியவற்றை சொல்லுகிறவரிடம் அவர் அன்பு செலுத்துவார். அரசரின் சீற்றம் மரணதூதன் போன்றது, ஆனால் ஞானமுள்ளவர் அதை தனித்திடுவார். அரசரின் முகமலர்ச்சி வாழ்வளிக்கும். அவரது கருணை பருவமழை பொழியும் மேகம் போன்றது. பொன்னை விட ஞானத்தை பெறுவதே மேல், வெள்ளியை விட உணர்வை பெறுவதே மேல். நேர்மையானவர்கள் செல்லும் பாதை தீமையை விட்டு விலகி செல்லும். தன் நடையை குறித்து அவ்வாறு விழிப்புடன் இருப்பவன் உயிரை காப்பாற்றிக் கொள்வான். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. மேட்டிமையானவர்களோடு கொள்ளையடித்த பொருளை பகிர்ந்து மகிழ்வதை விட மனத்தாழ்மையுடன் சிறுமைப்படுகிறவர்களோடு கூடியிருப்பது நலம். போதனைக்கு செவி கொடுப்பவன் வாழ்வடைவான். ஆண்டவரை நம்புகிறவன் நற்பேறு பெற்றவன். ஞானமுள்ளவர் பகுத்துணரும் ஆற்றல் பெற்றவர் என்று கொல்லப்படுவார். இனிமையாக பேசினால் சொல்வதை எவரும் ஏற்பர். விவேகமுள்ளவர்களுக்கு அவர்களது விவேகமே வாழ்வளிக்கும் ஊற்றாகும். மூடருக்கு அவரது மடமையே போதிய தண்டனையாகும். ஞானமுள்ளவரின் மனம் அவரது பேச்சை விவேகமுள்ளதாக்கும். அவருடைய சொற்களை எவரும் ஏற்பர். இன்சொற்கள் தேன்கூடு போன்றவை, மனதிற்கு இனிமையானவை, உடலுக்கு நலம் தருபவை. ஒரு பாதை ஒருவனுக்கு நல்ல வழி போல தோன்றலாம், முடிவிலோ அது சாவுக்கு நடத்தும் பாதையாகிவிடும். உழைப்பவர் பசி அவரை மேலும் உழைக்க செய்கிறது. உண்ண விரும்பும் அவரது வயிற்று பசி அவரை அதற்கு தூண்டுகிறது. பிறர் குற்றங்களை கிண்டி கிளறி தூற்றுபவர் கயவர். எரிக்கும் நெருப்பு போன்றது அவரது நாக்கு. கோணல் புத்திக்காரர் சண்டையை மூட்டிவிடுவர். புறங்கூறுவோர் நண்பரை பிரித்து விடுவர். வன்முறையாளர் அடுத்தவரை ஏமாற்றி கெட்ட வழியில் அவரை நடக்க செய்வார். கண்ணை மூடிக்கொண்டிருப்போர் முறைகேடானதை சிந்திப்பர். வாயை மூடிக்கொண்டிருப்போர் தீமை செய்ய திட்டமிடுவர். நரைமுடி மதிப்பிற்குரிய மணிமுடி, அது நேர்மையான நடத்தையால் வரும் பயன். வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர். நகரை அடக்குகிறவரை விட தன்னை அடக்குகிறவரே சிறந்தவர். மடியிலுள்ள திருவுலச் சீட்டை ஒருவர் குலுக்கி போடலாம், ஆனால் திருவுல தீர்ப்பை வெளிப்படுத்துபவர் ஆண்டவர்.